இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணாகிலும் பெண்ணாகிலும் மலடு இருப்பதில்லை. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோட பேசுகிற காரியம் என்னவென்றால், இந்நாட்களிலே ஆண்டவரிட இடத்தில் இருந்து நெடுங்காலமாக நாம் காத்திருக்கிற காரியங்கள் இருக்கலாம். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யவில்லை. ஆண்டவர் எனக்கு ஒரு வீடு தரல, நான் வீட்டுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் எனக்கு ஒரு குழந்தைய தரல, அதுக்காக நான் நெடுங்காலமா காத்திருக்கிறேன். நான் ஒரு பிஸ்னஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு வேலைக்காக நான் காத்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு இன்னும் இது நடக்கல. இதுக்காக நான் ஏசப்பா கிட்ட கேட்கிறேன். ஆனா என் வாழ்க்கையில அது என்னால பெற முடியல. எனக்கு வயசாகி வயசாகி கொண்டு இருக்கிறது என்று நாம் சொல்லலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நெடுங்காலமாக காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணுமா. விரும்பினது வரும்போது ஜீவம் விருட்சம் போல் காணப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்கள் இருதயம் வேதனையோட காணப்படலாம், வருத்தத்தோட இருக்கலாம். நீங்கள் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் காணப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஒரு குழந்தை நிமித்தமாக இருக்கலாம், பண பிரச்சனையாக இருக்கலாம், சரீரத்தில் பிரச்சனையாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்துக்காக நாம் காத்திருக்கலாம், ஒரு விடுதலைக்காக காத்திருக்கலாம். எனக்கு விடுதலை வரல, விடுதலைக்காக நான் காத்திருக்கிறேன், இந்த அற்புதத்துக்காக நான் காத்து கொண்டு இருக்கிறேன், ஆனால் என்னால் பெற்றுக்கொள்ள முடியலை, என்னால் அந்த நன்மையை பார்க்க முடியல, எனக்கு சமாதானம் இல்லை என்று பலருக்கு பல பிரச்சனைகள், ஒருவருக்கு ஒரு காரியங்கள் தாமதமாக இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன் துக்கம் சந்தோஷமாக மாறும், என்னுடைய கரம் குறுகி போகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நான் யோசுவாவோட இருந்தது போல நான் உன்னோட கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை பார்க்க முடியவில்லை, அதிசயங்களை காண முடியவில்லை என்று ஏக்கத்தோடு நீங்கள் இருக்கலாம். ஆனால் வேதத்தில் நாம் எவ்வளோ நாட்கள் காத்திருந்தால் அது ஒரு மகிமைக்கான காரியம் என்று அர்த்தம். நெடுங்காலமாக நீ காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணுமா. விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் காணப்படும் என்று எழுதியிருக்கிறது. உங்கள் வியாபாரத்தில் குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், இல்லை ஊழியமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் முடங்கி போய் இருக்கும்படி செய்த மலட்டு தன்மையெல்லாம் ஆண்டவர் நீக்கி நம்மை புதுப்பிக்கிற தேவனாய், புதியவையா மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். விசேஷமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். கர்த்தர் உங்கள் மீது ஊற்றுவார் ஆசீர்வாதத்தை. கர்த்தர் உங்களை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதற்கு அடையாளமாக இதுவரைக்கும் யாருக்குமே கிடைத்திடாத ஆசீர்வாதத்தினால் ஆண்டவர் உங்களை இந்த நாளிலே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அலங்கரிப்பார். அலங்கோலமாய் இருக்கிற உன் வாழ்க்கையை ஆண்டவர் மகிமையாக மாற்றுகிற தேவன். ஆகவே கடந்த நாட்கள் எல்லாம் தோல்வியை நீ சந்தித்திருக்கலாம், கலக்கத்தோடு இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம், நன்மையை பார்க்க முடியல, கண்ணீரோட நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, என் வாழ்க்கை எப்படி போகுமோ என்று எனக்கு தெரியாது என்று வேதனையோட நீங்கள் இருக்கலாம். அலங்கோலமான வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றுகிற தேவன் உங்களுடைய தேவனாய் இருக்கிறார். யோசேப்பு என்ற ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும்
ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அதிசயமான காரியங்களை செய்து முடிப்பார். ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஆண்டவர் உங்கள் கவலையெல்லாம் ஆண்டவர் மேல வைத்து விடுங்கள். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவர் உன்னை ஆதரிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு எல்லாம் உங்களுடைய எதிர்காலங்களை குறித்து வேதனையோட இருக்கலாம். எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுவார். உங்கள் தோல்வியெல்லாம் ஆண்டவர் ஜெயமாக மாற்றுகிறவர் ஒருவர் உண்டு. குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தமாய் இருக்கும், ஜெயமோ கர்த்தரால் வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. உங்களை உயர்த்தவோ உங்களுடைய வியாதியிலிருந்து விடுதலை ஆக்கவோ மனுஷனால் முடியாதது, நம்மால் முடியாதது, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்றைய வார்த்தை பரத்திலிருந்து நம்மை இறங்கி வந்து நம்மை தேற்றுகிற வார்த்தையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார். நிச்சயமாக ஆவியானவர் உங்களோட இடைப்படுவார். உங்களோட ஆண்டவர் இருக்கிறபடினால் ஒருவனும் உங்களை தொட முடியாது. சத்துரு உங்களை தொட முடியாது. ஆண்டவரோட நெருக்கமாக நீங்கள் இன்னும் வரும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி உங்களுக்கு சமாதானத்தை தருவார். சந்தோஷத்தை தர முடியும். சந்தோஷத்தை நாம பெற்றுக்கொள்ள முடியும். சமாதானமான ஒரு வாழ்க்கை, ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களுக்கு சமாதானமும் ஆரோக்கியமும் சந்தோஷம் தந்து உங்களை ஆசிர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமா இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாம மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, நீர் இந்த நாள் ஆண்டவரே பெரிய காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில கட்டளிடுங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயமான காரியங்களை செய்து முடிங்கப்பா. ஆண்டவரே, எல்லாவற்றிலிருந்து எங்களை விடுதலை ஆக்குங்கப்பா. ஜெபாவிய ஊற்றுங்க, நல்லா ஜெபிக்கக்கூடிய கிருபையை தாங்க, அற்புதங்களை செய்யுங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.